தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நீண்ட இழுபறிக்கு பின் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும் ஒரு எம்பி சீட் இடங்கள் ஒதுக்கி திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நெறியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களை பகிருங்கள். வணக்கம் பவித்ரா. நீங்க குறிப்பிட்டது போல மிக நீண்ட இழுபறிதான். கடந்த டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து துவங்கிய காங்கிரஸ் கட்சியுடனான இந்த பேச்சுவார்த்தை இன்று நிறைவு பெற்று 2026 தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் ஒரு ராஜ்யசபா என்கின்ற அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. அதற்கான அந்த ஒப்பந்தம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்லு பரந்தகை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இதை காட்டியிருக்கிறார். அதன்படி நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்லு பரந்தகை அவர்களும் இன்று அதாவது 4/3/2025 தொகுதி உடன்பாடுகள் குறித்து கலந்து பேசியதில் அவர்களுக்கு இடையிலான தொகுதி பங்கீட்டில் தமிழ்நாட்டில் 28 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் நடைபெறவுள்ள மாநிலங்களை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதெனும் முடிவு செய்யப்பட்டது என்று இருவரும் சேர்ந்து அந்த அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு என்பதை பார்க்கின்றோம். இதை நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி இதே இப்போது வந்திருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தான் அன்றும் வந்திருந்தார். அன்று 6 பேர் கொண்ட குழு காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி ஹைகமாண்டின் அடிப்படையில் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் டிசம்பர் 3ஆம் தேதி இதே 6 பேர் கொண்ட குழு திரு ஜோடங்கர், அதே போல திரு செல்லு பரந்தகை, காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட குழு சென்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்தார்கள். சந்தித்த போது அப்போதே 40 இடங்கள் வேண்டும் என்று அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள்லாம் விருப்ப பட்டியலாக இருக்கிறதோ அந்த பட்டியலை கொடுத்து வந்ததாக செய்திகள் வெளியானது. வெளியே அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு செல்வ பரந்தகை இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறிவிட்டு சென்றிருந்தார். அதற்கு பிறகாக பல கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அப்போது அந்த கூட்டம் முடிந்த பிறகாக வெளியே பேசிய இதே கிரீஷ் ஜோடங்கர் பேசுகின்ற போது we have been waiting for 70 days, more than 70 days என்று குறிப்பிட்டிருந்தார். 70 நாட்களுக்கு மேலாக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் and we have been saddened, our cadres have been saddened என்று குறிப்பிட்டிருந்தார். சோர்வுற்று விட்டார்கள், தளர்ந்து விட்டார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதே போல விஜயை குறிப்பிட்டு தாவேக தலைவர் விஜய் அவர்களை குறிப்பிட்டு பல செய்திகள் காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே இது குறித்து பேசியிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் குறிப்பு போன்றவர்கள் பேசியிருந்தது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. முன்னதாக திருமிகு ஜோதிமணி அவர்கள், கரூர் எம்பியாக கூடிய திருமிகு ஜோதிமணி அவர்களும் பேசியிருந்தார்கள். அவர்கள் குறிப்பிட்டிருந்தது என்னவென்றால் விஜய் எங்கள் கட்சிக்கு புதிதானவர் அல்ல என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார். இதற்கிடையிலாக மதுரையினுடைய வடக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய தளபதி அவர்களுக்கான பேச்சு, அது குறித்து காங்கிரஸ் கட்சி குறித்து பேச்சு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் திமுக தலைவர்கள் மீதான விமர்சனம் என்று பரஸ்பரமான விமர்சனம் இந்த கூட்டணி ஒப்பந்தம் ஆகாதோ என்ற அளவுக்கு எட்டிவிட்டிருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் சென்று கொண்டிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக ஒரு சுமூக முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக கூடிய திரு செல்லு பரந்தகை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இதற்கிடையில் திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்து வந்தது. அதில் முதலமைச்சரை எப்போதும் தனது பிரதர் என்று குறிப்பிடக்கூடிய திரு ராகுல் காந்தி எப்போதும் போல அல்லாமல் இந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் என்று குறிப்பிட்டு தனது வாழ்த்து செய்தி குறிப்பிட்டிருந்தார். அதுவும் பேசுபொருளாகி இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் பின்தொடரக்கூடிய அந்த வரிசையில் ஃபாலோவர்ஸ் சொல்லக்கூடிய அதில் அவர் அன்ஃபாலோ செய்து விட்டார், அன்ஃப்ரெண்ட் செய்து விட்டார், அன்ஃபாலோ செய்து விட்டார் என்றெல்லாம் பல்வேறு செய்திகள் வந்தன. இவையெல்லாம் திமுக காங்கிரஸ் உடனான கூட்டணி உறுதியாகவில்லை, அவர்கள் தாவேக பக்கம் சென்று விடுவார்கள் என்று சொல்ல வேண்டும். இதற்கிடையிலேயே அடுத்ததாக கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகின்ற போது தாவேக ஒரு தீண்டத்தகாத கட்சி அல்ல, அவர்களுக்கு என்று பலம் இருக்கிறது, அவர்களின் குறைத்து மதிப்பிட முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகாக ஒரு செய்தி நிறுவனத்திற்கு கொடுத்த பேட்டியில் காங்கிரஸ் கட்சியுடைய மதிப்பை பலத்தை தாவேக புரிந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். ஆக தாவேக பக்கம் இருக்கக்கூடியவர்களும் இதற்கு ஒரு வித்திட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று
விஜய் அவர்கள் குறிப்பிட்டதற்கு பிறகாக பல்வேறு கட்டமாக இந்த நகர்வுகள் வந்து கொண்டிருந்தன. முதலில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று காங்கிரஸ் கட்சி தான் கோரிக்கை வைத்தது. விசிக முதலில் கோரிக்கை வைத்தாலும் கூட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அதை நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. நாம் முன்னர் குறிப்பிட்டது போல புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் திமுகவில் கூட்டணியில் எங்களுக்கு நகராட்சி உள்ளாட்சி உள்ளிட்ட பல இடங்களில் எங்களுக்கு அதிகார பகிர்தல் வேண்டும், எப்போது இருக்கக்கூடிய ஒரு மேயர் ஒரு துணை மேயர் என்பது போன்று அல்லாமல் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளில் மேயர் பொறுப்பு, அதாவது உள்ளாட்சிகளில் பொறுப்பு வேண்டும் என்பது உள்ளிட்ட அதிகார பகிர்தல் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இது மீண்டும் வைரலானது. இவையெல்லாம் முடிந்த பிறகாக இந்த காங்கிரஸ் கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு இழுபறி அல்லது முறிவு என்ற இடத்தை நோக்கி சென்றிருந்தது. இதற்கு ஒரு முத்தாய்ப்பாகத்தான் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னதாக வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு சென்றிருந்தார். அந்த சந்திப்பும் 1 மணி நேரம் 10 நிமிடம் நடைபெற்றது. அந்த சந்திப்புக்கு பிறகாக இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு KC வேணுகோபால் அவர்கள் வந்திருந்தார்கள். அதற்கு பிறகாக தற்போது ஜோடங்கர் அவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தை முடிவிட்டிருக்கிறது. ஆக 28 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.